வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி ஒரு பிளெயின் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரை வச்சுக்கோங்க அடுப்பில். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயோடு நெய்யும் போடுறதா இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நெய் ரெண்டையும் போட்டுட்டு நீங்கள் பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இதை வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். ஸ்பைசஸ் நம்ம எதுவுமே போடவே இல்லையே, மசாலா பொருள் எதுவுமே போடவே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் எஸ்டிஎஸ் ஸ்டோரில் இருக்கக்கூடிய பிரியாணி மசாலா போட்டு செய்ய போகிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை போட்டு நைஸாக அரைச்சிக்கிறேன். ஏன்னா புதினா மல்லி எல்லாம் பசங்க வாயில் தென்படுது அப்படின்னு எடுத்து வச்சிட்றாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் அதை லைட்டாக அரைச்சி 1-2 அரைச்சி இதில் போட்டுருவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். இல்லை அப்படின்னா புதினா மல்லியை நீங்கள் முழுசாக போடுறதாலும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற பொறுத்து தான் பிரியாணியோட டேஸ்ட் இருக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். இது நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அதை போட்டுட்டு நம்ம 1-2 அரைச்சி வச்சுருக்கோம் புதினா மல்லி பச்சை மிளகா அந்த கலவையை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எஸ்டிஎஸ் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய பிரியாணி மசாலா, இந்த பிரியாணி மசாலாவில் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அந்த பிரியாணி மசாலா மட்டும் நீங்கள் போட்டால் போதும், வேறு எதுவுமே போட வேண்டாம். போட்டுட்டு தயிர் 2 ஸ்பூன் போட்டுட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் எதாவது போடுறதா இருந்தால் வெஜிடபிள் போட்டுக்கலாம். மீன் மேக்கர் போட்டு வைக்கிறதா இருந்தால் மீன் மேக்கர் போட்டுக்கலாம். இல்லை சிக்கன் மட்டன் எதாவது போடுறதா இருந்தால் அதை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பிளெயின் பிரியாணி தான் செய்கிறேன். ஸோ நான் எதுவுமே போடாமல் அப்படியே செஞ்சுருக்கேன். நீங்கள் என்ன போடுறதுனாலும் இந்த டைமில் தயிர் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெஜிடபிளோ இல்லை சிக்கன் மட்டனோ இல்லை மீன் மேக்கரோ நீங்கள் என்ன போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு தண்ணி, எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 1.5 பங்கு தண்ணி ஊற்றி, தண்ணி கொதி வந்தோடனே அரிசியை போட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா பிரியாணி ரெடி. பிரியாணியே செய்ய தெரியாதவங்களுக்காக இருந்தாலும் சரி, பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மசாலா யூஸ் பண்ணி நீங்கள் பிரியாணி செஞ்சீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேறு எந்த இதுவுமே போட வேண்டாம். ஏன்னா இந்த பிரியாணி மசாலாவில் எல்லாமே கரெக்ட் ரேஷியோவில் கரெக்டாக போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டுட்டு புதினா மல்லி போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு வதக்கிட்டு இந்த மசாலா மட்டும் போட்டு தயிர் 2 ஸ்பூன் போட்டு நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா பிரியாணி செம்மையாக இருக்கும். ஒரு தடவை எங்கள் மசாலா பொடியை மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கொரியர் வசதியும் இருக்குது. நீங்கள் வேணுங்கிறவங்க மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கொரியர்லேயும் வாங்கிக்கலாம். இல்லை நேராக எங்கள் ஷாப்புக்கு நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இந்த பிரியாணி மசாலா சூப்பராக செம்மையாக இருக்கும். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். எந்த பிரியாணியாக இருந்தாலும் சரி, சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் சரி, இல்லை வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தாலும் சரி, நம்ம ரெடி பண்ணிடலாம். தண்ணி 1.5 பங்கு தண்ணியை ஊற்றி தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசி, எந்த அரிசி வேணாலும், சீரக சம்பா அல்லது பாஸ்மதி ரைஸு அல்லது நார்மல் சாப்பாடு ரைஸு, துளசி பச்சை, இந்த மாதிரி எந்த ரைஸு நீங்கள் போட்டுட்டாலும் சரி இந்த பிரியாணி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா மல்லி நீங்கள் முழுசாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லை 1-2 லைட்டாக ஓட்டி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. அது உங்கள் விருப்பம்தான். கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் போட்டு குக்கரை மூடிட்டு குக்கரில் 2 விசில் விட்டு நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா கமன்னு சூப்பரான உதிரியான பிரியாணி ரெடி. எங்கள் மசாலா ஹோம்மேடாக வீட்டிலேயே சுத்தமாக தரமாக செய்யப்பட்ட மசாலா. இந்த மசாலா வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். கொரியர் வசதியும் உண்டு. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் நாங்கள் டெலிவரி பண்ண ரெடியாக இருக்கோம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவே நாங்கள் டெலிவரி பண்ண ரெடியாக இருக்கோம். வேணுங்கிறவங்க நீங்கள் இந்த மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. பிரியாணி உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு மூடி விட்டீங்க அப்படின்னா பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது காலையில் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி, பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்கவே முடியாது. ஸோ குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் மசாலா வேணுங்கிறவங்க அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் தக்காளி இருக்கிற டைம் மட்டும்தான். மற்றபடி நீங்கள் மசாலாவோட ரேஷியோ பற்றி கவலையே பட வேண்டாம். ரேஷியோவில் நாங்கள் ரெடி பண்ணி கரெக்டாக ரெடி பண்ணி சூப்பராக வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வாங்கி அப்படியே ரெடி பண்ணி போட்டுக்கலாம். வேறு எந்த பொடியுமே போட தேவையில்லை. மிளகாத்தூளோ மஞ்சத்தூளோ மல்லித்தூளோ எதுவுமே நீங்கள் போட வேண்டாம். பட்டை கிராம்பு இந்த மாதிரி எந்த ஸ்பைசஸுமே நீங்கள் போட வேண்டாம். ஜஸ்ட்டு வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு
சிக்கன் மட்டன் வேணும்னா சிக்கன் மட்டன், இல்லை வெஜிடபிள்ஸ் வேணும்னா வெஜிடபிள்ஸ் அதை போட்டு வதக்கி விட்டுட்டு நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி ரெடி. ப்ளெயின் பிரியாணி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் ஏதாவது போட்டு ரெடி பண்ணணும், முட்டை பிரியாணியோ அல்லது மீன் மேக்கர் பிரியாணியோ எது வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.